1 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூ இயர் வந்து 2022 ஹேப்பி நியூ இயர் வெட்றா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர். இப்போ நைட்டு தோப்புக்கு போகிறோம், இலை இருக்கிறதுக்கு போகிறோம். ஓகே, தூக்கி விட அந்த அலையை பார்த்துருங்க. அந்த அலையை தூக்கி விடு. அவ்வளோதான் இந்த இடத்துல இலை இருக்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து இலை 2 இலை பெரிய இலையே வேணும். எங்கே உனக்கு தூக்குற மாதிரியே நினைக்கிறேன். இன்னொரு இலை சின்ன இலையே போதும், பெரிய இலை போதும். இப்போ இன்னொரு இலை வேணும்டா, இலை உடையாம இருக்கிறதுக்கு. இந்த இலை போயிட்டு எங்கே சட்டி போயிட்டு இலை இருக்கிறதுக்கு காவேரி ஆற்று ஓரத்தில் போய் இலையை எடுத்துட்டு கறியே காவேரி ஆற்று ஓரத்தில் தான் வருகிறோம். ஓகே, இலை அறுத்தாச்சு. இது அதுக்கப்புறம் போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. இருக்கு வந்தாச்சு, நம்ம சாப்பிட வேண்டிய வேலை. இலை போதும். மெயினாக ஒரு இலை சின்ன இலை இருக்குது, அவன் சைஸுக்கு எடுத்துக்கிறோம், இவன் சைஸ். அதை அவன் கூட தின்னும். ஒரு கொட்டைப்படுகிறது இருந்து சாட்டிக்கு 5 பிட்டா வேற 5 பிட்னா அப்படியே கொட்டிக்கோடா அங்கே கொட்டிக்கோடா போடுற வீடியோ வீடா வச்சு அப்படியே எங்க போட்டுக்கா குண்டா ஒரு ஆள் தூக்கிட்டு. ஹேப்பி நியூ இயர். இந்தாப்பா ஹேப்பி நியூ இயர்ப்பா. போதுமாப்பா, இன்னும் போட்டாப்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். சாப்பாடு ரெடி. இன்னும் ஆரம்பிக்க ஹாப்பி நியூ இயர் சொல்ல அதுக்குள்ள தின்னுட்டு இருக்காங்க பாரு. ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சாப்பிட்டு சொல்றோம். குடத்துல தண்ணி எடுத்து சொன்னதாரியா இப்ப தமிழ்ல தான் சொன்னேன். முட்டை ஏய் சீனி அத போய் எடுத்து வா. செவன பச்சுக்கலாம் இதுடா. தண்ணிக்கு தானே செவனப்ப. அந்த வெள்ளை டம்ளர்ல வச்சிக்கலாமே ஜாலியா அடிக்கிறாங்க. அவங்க பாக்குறீங்களா தெரியுமா செவனப்ப தான் குடிக்கிறோம்னு. கறி சாப்பாடு தண்ணி கோர்த்து சொன்னலானே. கிரேவி வேணுமா? ஊத்து நல்லா ஊத்து. செம்ம குழம்பு ஊத்து. அருமையாக இருந்து போச்சு. ஃபஸ்ட்டு உரியலான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அடுத்து இது போக இன்னும் கேக் இருக்குது, அதையும் சாப்பிட போகிறோம். குண்டா சோறாக குண்டா ஒன்று எடுத்துட்டு வாடான்னு அவன் பால் குண்டா சரியா போச்சுடா. எந்திர சோறு அடியெல்லாம் தண்ணி கோர்த்து இப்படி இது எப்படி இது கறிக்க விட்டுல. சாப்பாடு வேற வேற ஆகணும், கறி வேற. சாப்பாடு கொஞ்ச நேரம் புடிங்கிட்டு ஆயிடுச்சு. எங்க போடுங்க நீங்க தான் எடுத்து கொட்டிட்டீங்க. பறா புடுங்க சாப்பாடு எல்லாம் பறக்குறாங்களே. டேய் இந்த சீனி எடுத்துக்கிச்சுப்பா. சீனி கொடுத்து இந்த கையில வாங்குறா. பரவாயில்லை, நான் தான் திங்கிறேன். நான் வாங்குறேன். இந்த உனக்கு இந்த வைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வரையா நீ இருக்கிற பாத்தீரா உனக்கு ஒண்ணு. நீ அதுக்குள்ள வந்து சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி. ஹாப்பி நியூ இயர். சரி, நான் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இலை மேலே உட்காந்துக்கிறேன். எனக்கு வேண்டாம். கொடுக்கறது தான் இடிச்சு போச்சு உனக்கு. முட்டை எடுத்தது நீ தான், அதனால முட்டை ஒன்று கம்மி தான். நான் இல்ல கறி வேவிக்கிறானா நெல் வேவிச்சிருக்கிறீங்க, முட்டை வேவிக்கிறானா நெல் வேவிச்சிருச்சு. அரிசி பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, குண்டாவும் நீங்க தான் பிரச்சனை. ஆமாம் சத்தம் கறிக்கு சொன்னாடா தண்ணி குழம்பு என்ன வேக கூட விடலாம். அரிசி வேணும்ல, சாப்பாடு வேணும். சாப்பாடு வந்து போச்சுடா. எந்த போச்சுடா, தண்ணி வடிக்க முடியாது. அடியில் அந்த தண்ணியில் சாப்பாட்டில் கோர்த்து எப்படி பார்த்தியா. டீச்சர் கொஞ்ச நேரம் ஏ மாட்டுக்கு தண்ணி கேட்டுறா. டே இங்கே சாப்பிடுது சரி, மாடு உருமுது பாரு, தண்ணி கேட்டுறா. சாப்பிட்டு இருக்குங்களா? டே முட்டை அங்கே போகிற. டே தண்ணி நீ தூங்குறப்ப காய வச்சுட்டு தூங்குனீங்கன்னா போதும், நான் வந்து குளிச்சுக்குவேன் அப்படியே. இந்த கறிக்கு கூட இன்னொரு கறி தூங்கணும். கோழி கறி வாங்கலாம். இவங்க கோழி கறி நாராக வரும். அவங்க வீட்டில் கோழி ஆக்க மாட்டீங்களா? ம் சரி, வாறு கம்மி தான். அவன் என்ன தெரியும் பண்ணா, நீங்க கோபால் போனோம்ல அன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு வார அடியில் நறுக்கிட்டான், ஒரு கறி மேலே எடுத்துக்கிட்டான். ஆனால் வாராட தான் நறுக்கணும். கறி தனியாக வாறு தனியாக, கறியோட வாறு வரல. முட்டை என்ன எனக்கு ஒரு முட்டை ஏழை முட்டையெல்லாம் மொத்தம் 13 ஆயிட்டு இந்த 2 முட்டைங்களா? 2 முட்டை வடிச்சு ஆளு கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா முட்டை தினவனுக்கு 3 முட்டைங்க அப்படியே போச்சு. எதையும் போட்டாவே எடுக்க மாட்டேன், சோறு ஆக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். தொடங்காடே நான் எதுவுமே பண்ணல, அப்ப என்ன தான் பண்ணிருப்பேன். எந்த வேலை சொல் அங்கே நீ நாங்கள் எல்லாரும் தான் போட்டாரானே, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதை கிண்டுறது மட்டும் தான் பண்ணுவாங்கிறான். 2-3 போட்டா கிட்ட ஏதோ ஒரு போட்டா சேர்க்கான கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். கறி பார்க்க யாரும் எடுக்க மாட்டோம். எடுக்கிறதெல்லாம் சேர்த்துதான் கை இந்த நடுங்க இருக்குது. இல்லடா பைத்தியார பிடிக்க முடியல கரெக்டா.
மக்களே கறி விருந்துன்னு கூப்பிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க? எல்லா பக்கமும் கறியா இருக்குது. என் பக்கம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது மட்டும்தான் இருக்குது. நீங்களே பாருங்க. செப்பு கேட்குறோம், செப்பு தான் பக்கத்தில் கருக்கல் போட்டா போடுங்க. சரி, காமன் சென்ஸ் அவனுக்கு கொடுத்துறா போய் அந்த சின்ன அரிக்கையில் அடிச்சிடறான் அவனுக்கு. அந்த சின்ன அரிக்கையில் அவனுக்கு ஒரு கரண்டி போட்டுறான். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். உனக்கு அதுலயுமே 2 பீஸ் முழக்கம். சுந்து உனக்கு வேணாம் வேண்டாமா? மீதி இருந்தால் அடுத்த ரவுண்டுக்கு சாப்பிடு, ஓகேவா? இதெல்லாம் காலி அடுத்த ரவுண்டுக்கு இருக்கும். இது காலி பண்ண மாட்டேங்க. அடித்தான் காலியாகும், ஜோல் காலியாகும். ஆமாம், கறி காலி பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இங்கே கற்று 3/4 கிலோ ஆகுது. அடியில முடிஞ்ச அவ்வளோதான். எந்த கறி இருக்கிறாங்க இதெல்லாம் நானும் திங்க வேலை எடுத்துன்னு முடிஞ்சு என்னடா மொட்டை ஒட்ட வச்சுக்கிறீங்க? குச்சி வச்சு 2 ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சந்தோஷம். மக்களே இப்படியெல்லாம் வருது மக்களே. அதெல்லாம் இல்லை, வீடியோ எடுக்கல. எல்லாரும் நீ கிள்ளி போட்டதான் காம்பு அங்கே போட்டு போட்டை கொத்தமல்லி தலை போடுறேன். தர காம எனக்கு வந்துச்சு, நாக்கு இருந்துச்சு. நல்லது தான். அதான் சொன்னேன், நீ கடைசி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கம்முன்னு டேய் டேய் சரி டேய், நீ போனை மட்டும் முடிச்சு வீடியோ ஆடுறானே கொண்டா கரண்டி தரமாட்டாங்கடா. போன நீ பொட்டா போட்டு பிடிச்சிட்டு அது கருவிட்டுச்சல்லாம் இவன் வச்சு மடக்கி விட்டான். தண்ணி கட்டி ஊற்றி சூடாகி போச்சு. அந்த 5 நிமிஷம் நான் வேலை செய்ய சும்மா இருந்தா நல்லா கருவி போயிருக்கும். உடனே இப்படி திரும்பிட்டான் பாரு. எதையுமே போடல, எப்படி வரும்? எது என்ன மட்டும் தான் வரும். மொதல் போடக்குள்ளே நெருப்பு பிடிச்சி தெரியும். இவன் நான் பறத்துக்குள்ளே பற்ற வச்சுட்டான், எண்ணெய் தொலாவுக்குள்ளே புகை வந்துருச்சு. சட்டு கழுவிட்டு கூட வச்சுக்கல, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் வீடியோ ஏதாவது போடுறாங்க. இதுதான் கிளம்புல வந்து அதுதான் வருது. மக்களே சரக்கு காலியாச்சு. சேவனப்பு மக்களே போன வருஷம் ஜூலி இருந்தால் தின்னுட்டு இருந்தா எலும்பு கொண்டு இந்த வாரத்தில் ஜூலி தின்றுருப்போம். இந்த வருஷம் நீதான் இருக்கிறேன். சமாதியில் கொண்டு எலும்பு வைக்க வேண்டியது. இந்த வருஷம் நிறைய இருக்கிறான். தள்ளி காசு பண்ண வேண்டியதானே? சேவனப்பு தான் சூப்பராக இருக்குது கறியோட. சரிங்களா? அங்கே அவ்வளோதான் முடிஞ்சு. 70,000 கறி சோறு தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோ கம்மியாக வாங்கியிருக்கான் இருக்கு. அவன் 3 கிலோன்னு சொல்லி நமக்கு இவ்வளோ போட்டு வந்து இருக்குதுண்ணா. அவன் உண்மையாலுங்களா வச்சு போட்டிருந்தானா அந்த கடைக்காரனை போய் பார்த்தா கேளு. நம்ம 2-3 கிலோ வாங்கிட்டு என்ன போயிடலாம். கடையில் வாங்கணும்? மொத கடை அந்த பக்கமா இந்த பக்கமா? ஃபஸ்ட்டு கடை எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இல்லைன்னா இந்த மிஷின் எடுத்து வாங்கிட்டு வரலாம். தொங்க விட்றாங்க பற்றியாது. இப்போ சோப்புலேயே வச்சுட்டு போயிட்டு 3 கிலோ போடுங்க அப்படின்னு போட்டு அது என்கிட்ட இருக்குது. கச்சாலாம் போடணும்னா எனக்கு 3 கிலோ மட்டும் போடுங்க, எனக்கு கொழுப்பு வேண்டாம், எலும்பு வேண்டாம். அவன் 3 கிலோ கட்டு ஓடணும், தொங்க விட்டு பார்க்கலாம். என் குட்லி இல்லை எம்பரத்தான பிரகாசம். 200 டேய் எனக்கு ஒரு பாட்டில் ஊற்றுறேன். 10 அப்புறம் சீரணா உடனே தயிர் ஊற்றி தான் சாப்பிடணும். தயிர் சீரணா ஆகுதுடா சீக்கிரம். ரசமா ரசம் வச்சிருக்கணும். நீங்களும் ஆகலையா? அதுதான் தெரியும். கறி அதிகமாக தின்னுட்டோம். இப்போ என்ன பண்ணிருக்கு, நம்ம சாப்பாட்டை வந்து முன்னாடியே வேவிச்சு வச்சுட்டு படி இருந்தால் கூட நேரம் சாப்பாடு ஏஞ்சிடும். அதைத்தான் முதல்ல சொன்னேன். நீ குண்டா 1 கிலோ கொண்டு 1.5 கிலோ 1.5 பிடி வேணுன்னா நீ 1.5 கிலோ வேணுன்ற சாப்பாடுல துளுவாளத்தை கரெக்டாக சரியா போச்சு. போச்சு பாடத்தான் கழிச்சு போய் ஏ கொஞ்சம் வந்தது கணக்கு கிடையாது. பாத்திரம் பெருசாக இருந்தால் சோறு நல்லா வேகும். சோறு ஓவரியாகும்டா தோற. 2 இன்ச்சு அப்படிலாம் கிடையாது. அக்கறை பாத்திரமாவா சோறு ஓவரியாகும். தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி உள்ள களிமீறி ஆகி போச்சு அது சோறு. இல்லைன்னா அப்படியே உப்பிட்டு வர. இதே இந்த உணவில் கொட்டி இதே அரிசி கொட்டிதுன்னா மேலே வரைக்கும் அப்படியே பூ மாரி வந்திருக்கும், அப்படியே இது பண்ணிருக்கோம். சரி கூட ஓகே ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 2000 26 வந்து நல்லபடியாக முடிச்சு. துறையை கொலை பண்ணிட்டா. 25 கொலை பண்ணிட்டான். அதான் அப்படியா? 26 வந்து பார்த்துக்கலாம் பாருங்களேன். எப்படி இருந்தாலும் ஏய்க்கு ஒரு கறியாவது வெளியே எடுத்து போட்டீங்க இல்லையா? அதனால தான் ரேஸ் முதல்ல அவன் தான் சொன்னான். யாரு இவ்வளோ நேரம் உட்காந்து பொறிக்கிட்டு போட்டும்டா. எலும்பு தான் போட்டேன், கறி தான் போடல. எதுலேருந்து எடுத்து போடணும். இல்லை பேயெல்லாம் வராதம்மா சாமி தரணும். சாமியா? எப்படி தெரியும் உனக்கு? அப்போ இதுக்கு தீர்த்த அந்த மாதிரி சாமிக்கு தீர்த்தம் தான் போச்சான். அதனால சாமி வருமா? அதுக்கான நடுத்தூரில் வாங்கிட்டு அடிச்சு விட போகிறா. அது மினி தம்பி மினி தான் வருவாங்க. ஆமாம்
எங்கள் அப்பன் காட்டில் போட்டு போனான். இவனுக்கு தான் மினி மினி வாங்க நீ இதான் அந்த கொட்டையில் மினி மினி சின்ன வயசுல நாங்கள் படிக்க போகுது டேய் ஒரு வருஷத்துல ஒரு மங்கலம் முடிஞ்சு போகுது முன்னாடியே ஓட்டமா டேய் கத்தி எடுத்து குத்துணுமா ஒருத்த டேய் நான் கத்தி செஞ்சு வச்சுக்கிறேன் தன்னை மட்டையில ஏழு அவனா இன்னுமே தவிக்கு போதே. எல்லா குட்டையும் பறிச்சுட்டாங்க. அந்த குட்டையும் இன்னும் பறிக்கவே இல்லை. வந்து உள்ள பூந்தாங்கன்னா மயக்கம் வந்துடுது. அப்படின்னா கிறுகிறுப்பு வந்துடுது, எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டகம்ல வீட்டுக்கு பின்னாடி இருக்குதா? ஆண்டவர் கொடுக்குதா ஆமாம். சைடுல ஒரு குட்டகம் முன்னாடி இருக்கிற பரிமளா கோட்டையா அந்த குட்டை இன்னைக்குதுமா ரோட்டு வேலை இதால 10 டைம் வந்து இறங்கி பார்த்தாங்க. ஏன் அதையே ஒளி ஒளி வைக்கிறாங்க? இங்க வச்சா கை பட்டு தான் அது ஊற்றி போச்சுல, அது மாதிரி தான். அவ்வளோதான் உங்களுக்கு போதுங்களா சமத்தை எனக்கு கொஞ்சம் எங்களுக்குலாம் டேய் எனக்கு ரெண்டு ஒன்று. வேற மாதிரி கறி தின்னுட்டு காமிச்சிங்களா தான் ஊட்டி புரியுதா? என்னது ஏன் பங்கு இங்க இது என்னடா இது? இதெல்லாம் என்னடா முடி கிடக்குது? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து டேய், நச்சு இதெல்லாம் என்னது? இதுக்கு மேலே திரும்ப முடியாது அவ்வளோ விட்டு ஏன்னா சோத்துக்குள்ள மூடி வச்சிருந்துக்கிறாங்க அது எடுத்துன்றா சத்தி. டேய் ரோட ஆகாது டேய் எடுத்து வைக்கிறேன். அவன்கிட்ட தீ- எனக்கு வேண்டாம் எனக்கு இது டேய் தோற எடுத்துக்காத, நாளைக்கு வீணா பண்ணிடுறாரு. எல்லாமே கறி தான். என்ன மேலே தொழுவிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான்டா சரி வேற இதா தோற. எங்க முடியாது ஒன்று டேய், போடுங்க. அடுத்த வாட்டில் 2.5 கிலோ போதும் பஸ் டேய் இந்த கறி ஆளு கணக்கில் கணக்கு ம் கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 2 இலை இருக்குது. கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்ப கிளம்ப. இந்த சாப்பாடு ஒரே ஒரு நரிக்கில் தான் கறிக்குது 3 கிலோ எடுத்துட்டு வந்தங்க நீங்களே பாருங்க எல்லாம் சோறை விட்டுட்டு கறி தின்னுட்டாங்க. சாப்பிட்டாங்க எப்படிங்க அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் அங்கே நாய்க்கு வச்சு வரதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நியூ இயர் வந்து என்ன பண்ண மெழுகுவர்த்தி நம்ம ஊர்ல வந்து பத்த வச்சு எரி விடு மெழுகுவர்த்தி 10 வைடா. பத்த வை ஒன்று செக் பண்ணிக்கலாம் சாம்பிளை ஹாய் இருடா வீடியோ ஆனா விடுறா ஃபஸ்ட்டு. செருப்புல அடிச்சு எங்கடா 3 பேர் தான் இருக்கிறாங்க. என்னடா கொத்தமல்லி கேக் ஓட்டுறா எல்லாமே வச்சு போகிற கேக்கு தெரியலடா நான் தெரியல. ஆச்சுரா 12 மணி ஆச்சு. வெட்டா கேக் வெட்டா டேய். நான் விடுறா டேய் ஆச்சுரா நான் சொல்கிறேன் வெட்டா. பட்டாசு வெடிக்கிட்டு போடுறா. ஹாப்பி நியூ இயர் டேய். வெட்டா ஊதுறா. மெழுகுவர்த்தி போஞ்சிச்சு ஒன்று போஞ்சிச்சு கையில் பிடிச்சிருச்சுடா கேக்கு எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க. வெட்டா. ஹாப்பி நியூ இயர் டேய். ஹாப்பி 2020 வெட்டா. இவன் திங்கிறான்டா டேய் ஹாப்பி நியூ இயர் வெட்டா. ஹாப்பி நியூ இயர் டேய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எப்பறா வெட்டறது ஏச்சம் கடத்திட்டு வெட்டோம் வச்சு நம்ம வெட்டுறோம். டேய் கை தட்டறதல வெட்டா. உன் நண்பன் கடத்தி பட்டாசு வெடிக்கிற வெட்டா. டேய் எடு கையில் நீ தாண்ட குஷ்டம் உன் கையில். உன் நண்பனை கூட்டு எல்லாம் இல்ல உயிர் அட 3 பேர் ஆளுக்கு ஒரே ஆளுங்கடா டேய் இங்க எனக்கு கொடுங்கடா. டேய் இருடா குமார் இருடா. இல்லடா டேய் கேக்கு எல்லாரும் தடை வெடி ஸ்டார்ல பட்டாசு வெடிக்கிற டேய். இங்க வையனா. இன்னும் கத்தி முகம் நகரங்க. சரி ஓகே அவ்வளோதான். அவன்சிருச்சு அவ்வளவுதான் கேக் வேலை முடிஞ்சு. இந்தா கேக் மக்களே நியூ இயர் முடிஞ்சு, கறி முடிஞ்சிச்சு, சாப்பாடு முடிஞ்சு, கேக் முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். அடுத்த வருஷம் இதேமாரி ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். வீடியோ அனுப்புறதுக்கே 10 GB பிடிக்க மாட்டேன். இத்தனை வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். போடுறாங்களா பட்டாசு.